ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் அச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கேப் ஆகிடுதுல ஆஃப்டர் மை இன்ட்ரடக்ஷன் வீடியோ, பட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அண்ட் ஜேர்னியோடு வந்திருக்கேன். பார்க்கலாமா? எல்லாரும் இந்த vlog என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லெட்ஸ் கோ இன்டு மை another குட்டி ஸ்டோரி. நான் நேஷ்வில்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ட்ராவல் பண்ணுறேன் டு மீட் மை ஹஸ்பண்ட் ஃபார் அ லாங் வீக்கெண்ட். இங்கே யூஎஸில் MLK டேன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹாலிடே வரும் எவ்ரி இயர் ஆஃப் ஜான்வரி. ஸோ நேஷ்வில்க்கு ஒரு 4 days பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா? எனக்கு ஃப்ளைட் ட்ராவல்னா எவ்வளோ பிடிக்கும்னா, மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இன் மை லைஃப் வாஸ் வித் மை பேரண்ட்ஸ் டு டெல்லி. அண்ட் அந்த ஃப்ளைட் ஜர்னியை என்னால் மறக்கவே முடியாது, ஆஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எங்கள் அப்பாவை நான் கேட்டுகிட்டே இருப்பேன், லைக் சின்ன வயசில் எப்பப்பா நம்மலாம் ஃப்ளைட்டில் போவோம். அண்ட் இட் ஹேப்பன். சும்மா ஃப்ளைட் ஏறினோடனே இறங்கின மாதிரி தான் இருந்தது. பட் ஐ நைஸ்லி என்ஜாய்ட் த ஸ்நாக்ஸ் அண்ட் விண்டோ சீட்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நேஷ்வில்லேருந்து ஒரு குட்டி குட்டியான வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். கேபில் போகிறச்சே வேறு என்ன வேலை. ஸோ அதனால குட்டி குட்டியாக நிறைய வீடியோஸ் அண்ட் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. நான் ஏர்போர்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக இவ்வளோ டிராஃபிக் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 25 minutes அந்த மாதிரி ஆகும். பட் எனக்கு லிட்ரலாக 45 minutes ஆச்சு, லைக் என் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் கேப் டிரைவர் செம்ம கேப் டிரைவர். லைக் அவர் அவருக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போனார், விச் வாஸ் லைக் ரியலி குட். வெல்கம் டு நேஷ்வில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஒரு வழியாக டிராஃபிக்லாம் தாண்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேஷ்வில் ஏர்போர்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதோட கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இன்னைக்கு வந்து நான் பேக் செக்இன் பண்ணல பிகாஸ் கேரி ஆன்லேயே வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக செக்யூரிட்டி கேட்ஸ்க்கு போயிடலாம். செக்யூரிட்டி கேட்ஸ் இன்னைக்கு வந்து லைக் ரொம்பவே ஆக்சுவலாக காலியாக இருந்தது. நான் லைக் மேபி ஒரு வீக்கெண்ட் இல்லை, நான் வந்து ஒரு வீக் டேல ட்ராவல் பண்ணுறதுனால மேபி இருக்கலாம். பட் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடுது. ஸோ தட் நான் என் கேட்டுக்கு போகலாம். என்னோட கேட் வந்து B5. ஸோ பி கேட்ஸ் வழியாக தான் நடந்து போகணும். அண்ட் செக்யூரிட்டி செக் முடிஞ்சோடனே நமக்கு வந்து லைக் கொஞ்சம் பாஸ் பை ஆகி வந்தால் லெஃப்ட்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து பி கேட் வழியாக நடந்து போகலாம். ரொம்ப ஃபார் இல்லை, பட் ரொம்ப பக்கமும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துன்னு அப்படியே நடக்கிறதுல டைம் போகிறதே தெரியாது. எனக்கு ஃப்ளைட்டில் போக எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு ஏர்போர்ட் சீக்கிரமாக ரீச் ஆகிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நிறைய ஃப்ளைட்ஸ் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்லாம் நல்லா உட்காந்து பார்ப்பேன். வேர் ஐ ஃபைண்ட் மை ஹாப்பினஸ். அண்ட் லைக் இந்த விண்டோ சீட் மாதிரி இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அதுவுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ரொம்ப ப்ரிட்டியான பியூட்டிஃபுல்லான சன்செட், ஒரு ஆரஞ்சு அண்ட் மிக்ஸ் ரெட் கலரில் வித் ஃப்ளைட்ஸ் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது பார்க்க. ஸோ அட்டாச்சிங் தட் டூ. நல்லா ஜாலியாக அதெல்லாம் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஐ போர்டட் மை ஃப்ளைட் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ டு மீட் மை ஹஸ்பண்ட். செம்ம ஹாப்பி ஃபீலிங் அண்ட் எக்ஸைட்டட். யூஸ்வலாக நான் எல்லோரும் மாதிரி புக் படிக்கிறதோ இல்லை படம் பார்க்குறதோ ஒரு தூங்குறதோ இது எதையும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னால் இது எதையுமே பண்ண முடியாது. பட் அந்த டைமில் நான் வந்து என்னால் என்னோட ஹஸ்பண்டோட என்னெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அண்ட் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போயிடுவேன். விச் ஐ ஃபீல் லைக் கிவ் மீ மோர் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ். As we say, if we manifest what we want, universe will make it happen for us. So just do it. அப்புறமா அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெயிட் ஒரு மெயினான விஷயத்த மறந்துட்டேன். யூஸ்வலாக நானும் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ளைட்டில் செப்பரேட்டாக ட்ராவல் பண்ணுறச்சே வி மேக் ஷுர் வி போத் ஆர் கனெக்டட் த்ரூ டெக்ஸ்ட் மெசேஜ் டு செக் ஆன் ஈச் அதர் ஆர் ஃபீலிங் டுகெதர் இந்த ஃப்ளைட் ஜர்னி.
ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாது. பட் யூஎஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுறது வில் ஹாவ் அ வைஃபை கனெக்ஷன் where you can be connected with your loved ones always. Landed in San Francisco safely, and என்னோட sweet husband came to pick me up from the airport. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன. நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் கேலியில் vlogs இல்லை ஷார்ட்ஸாக வரும். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் யூஸ்ஃபுல் அண்ட் எக்ஸைட்டிங் கண்டென்ட் இன் மை சேனல். சரி, இப்போ வரைக்கும் என்னோட குட்டி ட்ராவல் ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்கன்னா அண்ட் யூ ஆர் டில் ஹியர் த்ரூ த வீடியோ, தேங்க்ஸ் a lot. This means a lot to me. Love you all and stay safe and happy-ஆ இருங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் vlog இல்லை ஷார்ட்ஸில் நான் மீட் பண்ணுறேன். Please like, share, leave a heart if you like my travel story, subscribe to my channel and keep supporting. Till that, signing off as உங்கள் வீட்டு பொண்ணு. Thank you.